தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தவம் இருக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது கருத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, அதிமுக சார்பாக மகளிர் தின விழா சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில ஏராளமான அதிமுகவினுடைய மகளிரை சார்ந்த நிர்வாகிகள் இந்த விழாவில் பங்கேற்று இந்த விழா முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த விழாவில் பங்கேற்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் அண்ணாமலை பேசிய அந்த கருத்து, அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைக்க பல்வேறு கட்சிகளும் தவம் இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்தை அண்ணாமலை பேசிய நிலையில அது தொடர்பான கேள்வியை செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்திருந்த நிலையில அதிமுகவை குறித்து அவர் பேசவில்லை என்றும் அதிமுக யாருடனும் கூட்டணி வைக்க தவம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய நிலையில 6 மாதங்களுக்கு முன்புதான் கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தன்னுடைய விளக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அதிமுக குறித்து யாரும் தவறாக பேச வேண்டாம் என்றும் அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை என்றும் அதிமுக யாரிடமும் கூட்டணி வைப்பதற்கு தவம் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தேர்தலுக்கான பணிகள் அடுத்த ஆண்டு மே மாதம் தேர்தல் நடைபெற்றாலும் கூட அதற்கு முன்னதாகவே ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே இந்த தேர்தல் தொடர்பான களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. தேர்தல் கூட்டணி தொடர்பான விவரங்கள் எல்லாம் 6 மாதத்திற்கு முன்புதான் முடிவு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக குறித்து அண்ணாமலை பேசவில்லை என்றும் அதிமுக யாருடன் கூட்டணி வைக்க தவம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவா.